ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தயிர் வடை நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 150 உளுந்து பருப்பு, 150 பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். நான் ரெண்டுமே சேர்த்து நல்லா 3 தண்ணி கழுகி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு நமக்கு அரைக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சர் ஜார் எடுத்தாச்சு. இப்போ இதில் ரெண்டும் சேர்த்து பாதி பாதி போட்டுக்கலாம். என்னென்னா ஒன்றா அரைக்க முடியாது, அதனால் பாதி பாதி நான் போடுறேன். இப்போ இந்த பாதி உளுந்து பாதி போட்டுக்கலாம். ரெண்டுமே பாதி பாதி போட்டுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கட்டியாக தான் அரைக்கணும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வந்தாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அதனால் கட்டியாக இருக்குது. இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே மாவில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கிட்டே இருக்கணும். நல்லா இலக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நல்லா இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது வெள்ளை ஆயிரும். அது வரைக்கும் நல்லா இலக்கி கொடுக்கணும். இப்போ நல்லா இலக்கியாச்சு பாருங்கள். 10 நிமிஷம் நல்லா போட்டு இலக்கியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் இலக்கி எடுக்கணும். இப்போ பாருங்க, வெள்ளை கலர் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இனி இதில் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம், 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுடலாம். போட்டு விட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு மாவு போட்டு இலக்காதீங்க, கை இல்லைன்னா கை எரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு இலக்கி விட்டுட்டுக்கப்புறம் இது போட்டுட்டோன்னா கை எரியாது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வடை போட்டு எடுக்கலாம். நமக்கு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாயை வச்சுருக்கிற அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இப்போ வடை சுடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி போட்டு பார்க்கலாம். லைட்டாக போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி கண்டிஷனில் நமக்கு எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், ஒவ்வொன்றா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போட்டு விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இறக்கி விட்டோம்னா எல்லாம் ஒன்றா வெந்துடும் நல்லா. வடை ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வடை சுட்டுடுங்க. பாத்திரத்துக்கு மாற்றி எடுக்கலாம். எல்லா வடையும் எடுத்துடலாம். ரெண்டாவதும் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, 2வது ட்ரிப்பு போட்டாச்சு. இப்போ 2வது ட்ரிப்பு போட்டதை எடுத்தாச்சு பாருங்க. நல்லா எல்லா வடையும் எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்குது வடை பாருங்கள். ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உள்ளையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா கொஞ்சம் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கிறேன். சூடாக்கின தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இளஞ்சூடாக இருந்தாலும் போதும். இதில் 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரைவாசி அரைச்சம்மச்சு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் தண்ணியிலேயே வடையை நமக்கு போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் வடையை போட்டு வச்சிடலாம். வடை 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். அந்த தண்ணியில் ஊறுறதுக்குள்ளே ஒரு 2 சட்னி நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி நம்ம கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். சட்னிக்கு புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல், கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு இப்போது அரைக்கலாம். இந்த மிக்சர் ஜாரில் போட்டுடலாம்.
இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூடயே உப்பு போட்டுக்கலாம். பிளாக் சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் உப்பு போட்டுருக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம், நடக்கல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி கொஞ்சோண்டு அது போடலாம். எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னி இதில் ஊற்றிடலாம். சட்னி எல்லாம் ஊற்றியாச்சு பாருங்க. ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி வேறு ஒரு சட்னி நமக்கு செய்யலாம். பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 50 புளி இருக்குது. இதில் வந்து எல்லாமே க்ளீர் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து போட்டுடலாம். அதுபோல் ஒரு 50 வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெல்லத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிடலாம். நல்லா இலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இதே மாதிரி நல்லா வேகணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூடி வற்றணும். நல்லா அது வரைக்கும் இப்போ இலக்கி கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இனி வந்து நம்ம வடிகட்டி எடுக்கலாம். வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வடிகட்டிடலாம். ஸ்பூனில் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். வடிகட்டியாச்சு. இனி இப்போது இதில் வந்து மசாலா போடுறது பார்க்கலாம். பிளாக் சால்ட்டு ஒரு அரை ஸ்பூனு, உப்பு ஒரு முக்கால் ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரக பொடி ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டா மிட்டா சட்னி வருங்க. இதில் ஆயிடுச்சு வருங்க. எல்லாம் நல்லா இலக்கி விட்டாச்சு. இலக்கி விட்டாச்சு. கட்டா மிட்டா சட்னி இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அது கூடயே ஒரு பச்சை சட்னி நம்ம புதினா சட்னி செஞ்சுருந்தோம். அந்த சட்னி இருக்குது பாருங்க. இப்போ ஒரு தயிர் ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் தயிர் எடுத்து வைக்கிறேன் நான். ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு காவாசி. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். நல்லா இலக்கி விடணும். நல்லா ஒரு இது மாதிரி வரணும். மாவு மாதிரி ஆகணும். அது மாதிரி இலக்கி விட்டுறணும். இப்போ வந்து தயிர் நல்லா அடிச்சு விட்டாச்சு. தயிர் வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணியில் போட்ட வடையை நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்கலாம். வருங்க. நல்லா ஊறிடுச்சு வருங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா எனக்கு தண்ணி நல்லா குடிச்சிருச்சு. ஒவ்வொன்றா எல்லாமே இது மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா வடையிலையும் தண்ணி புழிஞ்சு எல்லாம் எடுத்தாச்சு பாருங்க. இனி வந்து நம்ம தயிர் ஊற்றுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். வந்து தயிர் ஊற்றி விட்டுடலாம் பாருங்க. இந்த மாதிரி தயிர் நிறைய எல்லாமே ஊற்றிடலாம். இந்த மாதிரி பளிச்சின்னு தயிரெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து சட்னி கொஞ்சம் மேலாக ஊற்றிடலாம். கொஞ்சமாக அப்படி ஊற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி கட்டா மிட்டா சட்னி வந்து கொஞ்சம் மேலே ஊற்றியாச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தயிர் வடைக்கு மேலே வந்து போடுறதுக்கு ஒரு மசாலா வச்சுருக்கிறேன் நான். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூனு, ஜீரக பொடி, பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா. இது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சமாக மேலே போட்டு விட்டுறலாம். சாட் மசாலா கொஞ்சம் மேலே போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே சாட் மசாலா போட்டுடலாம். பிளாக் சால்ட் போட்டுடலாம் கொஞ்சம் மேலே. ஜீரக பொடி போட்டுடலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம்.
பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.